இந்த பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் இந்த படிப்பிலே வீரியமாக உழைப்போமாக. எங்களை இந்த படிப்பு ஒளிமயமானதாகவும் அதற்கு அப்பாலானதுமாக அமையட்டும். ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகமாகிய மூவகை தாக்கங்களிலிருந்தும் எங்களுக்கு சாந்தி நிலவுவதாக. ஆதி பௌதீகம்தான் நாங்கள் இப்போ பார்த்த புயல் அனர்த்தம். இந்த புயல்கள், வெள்ளங்கள், அதுகள் வர்றது ஆதி பௌதீகம். அது ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸால் வரும், பஞ்சபூதத்தினால ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸினால வார இடர்கள். அதில் வர்ற சந்தோஷம் இருக்குது. நல்ல காற்று, நல்ல தென்றல் காற்று, நல்ல வெதர், நல்ல பீச், நல்ல காடு, நல்ல மலைகள் எல்லாம் பார்த்து வாரம். அது ஆதி பௌதிகத்தில் வர சந்தோஷங்கள். இது ஆதி பௌதிகத்தினால துன்பங்கள் என்ற புயல், வெள்ளம், இடர், அது துன்பங்கள். இந்த ரெண்டுமே வருவதற்கு அடிப்படையாக இருப்பது அது கர்ம வினைப்படி வரும். கர்ம வினைப்படி அது வரும் என்பது இருக்கிறது. அந்த 3 வகையான தாக்கங்களிலிருந்தும் சாந்தி நிலவுவதாக என்பதுதான் இந்த 3 தரம் சாந்தி சொல்வது. நாங்கள் தைத்திரிய உபனிஷத் பார்த்து கொண்டிருந்தோம். இது நான் நினைக்கிறேன் நடத்தது பிரணவ உபாசனம் 1.8க்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? சிறு சிறு குறிப்புகளோடு அது முடிஞ்சோடனே கொஞ்சத்தை எடுத்து முகநூலில் போட்டுக்கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த கைவழிகள் விஷயத்தை மாதிரி அதை முழுமையான விளக்கம் மாதிரியும் ஒன்று எழுதி கொண்டு வரோம். ஆங்கிலத்தில் தொடங்கி இருக்கு, பார்ப்போம். அது நன்றி. சொல்ல வந்த நீங்க சொல்லுங்க. ஓம் இது பிரம்ம. இதில் நாங்கள் இது எல்லாத்திலையும் உபநிடதங்கள்ல ஒவ்வொரு விதமான உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் மனதால சிந்தித்து, புத்தியால ஆராய்ந்து, நிச்சயித்து, சித்தத்துல பதித்து, தியானித்து, ஆத்மாவில அதை அனுபவமாக பெறுவதற்கு ஆகமங்கள்ல பூசை வழி இருக்கு. இதுல பூசை இல்லை, உத்திகள். அதுல முதலாவது இதுல பாத்துறாங்க தைத்திரிய உபநிஷத்துல அந்த உபநிடதம் பிறந்த கதையிலே ஒரு உத்தி இருக்கு. தத்திரி புறாக்களாக கக்கினதை பொறுக்கி எடுத்து உண்டு வந்த உபநிடதம் இருக்கு. புறாக்கள் எங்கும் போய் பறந்து தானியங்கள், பலவிதப்பட்ட தானியங்கள் பல இடங்கள்ல இருந்தும் பொறுக்கி கொண்டு வந்து சேர்த்து பிள்ளைகளுக்கு, குஞ்சுகளுக்கு ஊட்டும். வீட்டில் புறா வளர்த்தவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி தானாக வந்து சேர்ற புறாவும் அப்படித்தான் செய்கிறது. அதே அதை சொல்லுவார்கள் 30 விதமான இதுல உஞ்சபிருத்தி என்று சொல்லுவார்கள். உஞ்சபிருத்தி என்றால் ஒரு விதமான லைஃப் ஸ்டைல். சமத்தையும் பிச்சு எடுக்கிற மாதிரி. அதனால ஆத்மீக நாட்டம் உள்ளவர்கள் இருந்தால் உஞ்சபிருத்தி. உஞ்சபிருத்தி என்றால் அவர்கள் போய் தானியங்கள் பிளங்கும் இடங்கள்ல, வயல்கள்ல, அறுவடை செய்கிற இடங்கள்ல, தானியங்களை பக்குவம் செய்கிற இடங்கள்ல, சேமிக்கிற இடங்கள்ல, விற்பனை செய்கிற இடங்கள்ல கொட்டி சிதறி சிந்தி கிடக்கும் தானியங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து அதை ஒரு வேளை அமுதாக்கி ஒரு நேரம் உண்டு சாப்பிட்ற பழமை. அது உஞ்ச விருத்தி என்று சொல்றது. அதே மாதிரி ஒவ்வொரு விதமான விருத்திகள் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இருந்த இடத்திலேயே இருந்து வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து வந்த பிறகு சாப்பிட்றது. அதுக்கு முதலைய சொல்லுவார்கள். பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்லுவார், இருந்த இடம் பற்றி எண்ணம் வந்தாலேயே நான் உடம்பு போக மாட்டேன் என்றுவார். அப்படி ஒரு விருத்தி. இறைவன் சாப்பாடு கொடுக்குறேன்டா வருந்தானே அன்னிட்டு இருக்கிறது. இங்க இந்த புறாக்கள் இது என்னென்று கேட்டால், அந்த குருவானவர் ஒரு குருகுலத்துல படிச்சாலும் இப்ப இருக்கிற நடைமுறை தெரியும் எங்களுக்கு. மற்ற இடங்கள்லயும் இருக்குது. பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்குள்ள அல்லது கல்லூரிகள்ல படிக்கக்குள்ள அந்த துறையில இருக்கிறவ என்ன செய்யணும் என்றால், அது சம்பந்தமான இடங்கள்ல போய் ப்ரோக்ராம் அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் அல்லது ஒப்சர்வர்ஷிப் பண்ண அனுப்புறது. இப்ப வேற வேற இடங்கள்ல போய் மருத்துவத்திலும் அப்படித்தானே. ஒரு வைத்தியர்கிட்டயே படிச்சு வாரையிலே எத்தனையோ வைத்தியர்களிடம், எத்தனையோ பேரிடம், சில வேளை எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பழகித்தானே வாரது. அது மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த மாணவர்களை அனுப்பி பெற்ற அறிவை அவர்கள் கொண்டு வந்து திரும்பி வந்து அந்த இடத்துல குருகுலத்துல திருப்பி சொல்லுகிறார்கள். அது முடிஞ்சவர்கள்
எல்லாவற்றையும் தொகுத்தது தான் இதாயிருக்குது. ஏனென்றால் தைத்திரிய உபநிஷத்தை பார்த்தீங்கள் என்றால் ஒன்றோடொன்று ஒரு இது முடிஞ்சு இன்னொரு உத்தி பெறும். இப்போ ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமான ஆத்ம சாதனைக்குரிய உத்திகளை வழிவகைகளை சொல்லி இருக்கிறார். அது முதலாவது பார்த்தனாங்க. ரெண்டாவது பார்த்தனாங்க, இதுல 5 பெரும் சாகைகள் இருக்கின்றன. சம்யோக என்ற கண்டெம்ப்ளேஷன் ஆஃப் த ட்ரூத், 5 ways. அதிலோகம், அதி ஜோதிஷம், அதி பிரஜம், மற்றது அதி வித்யா, மற்றது அத்தியாத்ம என்று 5 பிரித்தார்கள். அதிலோகம் என்றா இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கவே வரும். The mindfulness observation of the world around. இந்த வேர்ல்டு, இந்த நடக்காது, இந்த இயக்கம், சேதன அசேதன, உயிருள்ள உயிரற்ற இந்த அதையும் இப்படி பார்த்து கொண்டிருக்க ஒரு ஞானம் வரும். அது ஒரு வழி. இங்க கடவுளை பற்றியோ மந்திரத்தை பற்றியோ உபாசனையை பற்றியோ ஒன்றுமே சொல்லல. சொல்வார்கள் பூமி இங்கே இருக்குது, ஸ்வர்க்கம் அங்கே இருக்குது. ஸ்வர்க்கம் என்றது அந்த அடுத்த எல்லை, இடையில வானம் இருக்குது, அதை தொடுக்கிறதாக வாயு இருக்குது என்று சொல்லுவார்கள். இப்படி இதுல இருக்கிறது நட்சத்திரங்கள், சூரியர்கள், சந்திரர்கள், இயற்கை, காத்து, மழை, புயல், வெயில், வறட்சி, பசுமை, பிறகு வாழ்க்கையில் ஆக்கல், செழிப்பு, பிறகு அழிவு, தாழ்ச்சி, உயர்ச்சி, நோய், வருத்தம், பிணி, சண்டை, எல்லாவற்றையும் இப்படி பார்த்து கொண்டு சாட்சியாக இருப்பதனால வருகின்ற ஒரு ஞானம் இருக்கின்றது. அதாலையும் இந்த உண்மையை அறியலாம். ஒன் வே, ஒரு கிளை. அது இன்னொரு கிளை அது யாவுதிஷன், ஜோதி. ஜோதி என்பது ஒளி. இங்க 2 வரும் ஒளிக்கு. ஒன்று காயத்ரி, சூரிய உபாசனை, சூரியனை, காயத்ரி மந்திரத்தை, அதை பார்த்து அதை சொல்லி அதனூடாக போறது. அல்லது முன்னாலே இருக்கிற ஹோமம் வளர்த்து, அக்னி வளர்த்து, ஆகுதி வளர்த்து, ஹோமம் செய்து அதால போறது. அது 2வது எங்களுடைய கிரிய வழி, பூஜை வழி. 3வது அதிப்பிரஜம். பிரஜை என்றா பிள்ளைகள். இல்லறத்துல கல்யாணம் செய்து குடும்பம் நடத்தி வாழ்க்கைக்கு ஜீவனோபாயத்துக்கு அங்கு ஓடி இங்கு ஓடி, காலையில் உழைச்சு மாலையில உழைச்சு, கடன் பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து, பெற்றோரை பார்த்து சுற்றோரை பார்த்து, அதுக்குள்ள கொஞ்சம் ஆன்மீகத்தை பார்த்து இதை பார்த்து இந்த இல்லறத்துக்குள்ளால போறது. அதிப்பிரஜம், நண்பன் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அப்படி போறது. அதனூடாக அதை வள்ளுவரும் சொல்லுவார். இயல்பானால் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இதுக்குள்ள போயக்குள்ளேயும் ஒரு ஞானம் வரும். அடுத்தது அதிவித்யை, படிப்பு, ஆராய்ச்சி, விவேகம். இந்த பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபநிடதம், இதுல இப்படி சொல்லி இருக்கு. இதை திருப்பி சிந்தித்து அப்பியசித்து சிரவணம், மனனம், சிரவணம், மரணம், நிதித்தியாசனம் என்று இருக்குது. அதை கேட்கிறது, அதை மனதில் பதிக்கிறது, அதை சிந்தித்து கண்டெம்ப்ளேட் பண்ணி அதுக்கூடாக வாரதுண்டு இருக்குது. அது வித்தியம். விவேகமுத்தி என்று சொல்லுவார்கள். வேதாந்த மார்க்கத்தில் முக்கியமா இதைத்தான் சொல்றது. அடுத்ததாக சொல்லுவார்கள் அத்தியாத்ம, ஆத்ம விசாரணை. நான் யார்? அங்க புத்தகம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் யார்? ரமணர்கிட்ட போனா சொல்லுவார் நான் யார். ஒரு மந்திரத்தை பற்றி கேட்பேன். இது எங்க இருந்து இந்த சப்தம் வர்றது என்று பேரண்டு வேறு. இந்த சப்தம் எங்க இருந்து வர்றது, எங்க இருந்து வருகிறது? இந்த கேள்வி கேள்வி கேட்கிறாள்டே கேட்பேன். இந்த கேள்வி எங்க இருந்து வருகிறது என்று தியானி. Where does this question come from? அத்தியாத்மம். செல்லப்பா சுவாமிகள் சொன்னார், யாருடா நீ? தேரடா உள், பாரடா உன்னை. அந்த மாதிரி அதெல்லாம் ஆத்மை, அது அத்தியாத்மம். இப்படி 5 வகை. அது ஒரு சாப்டர் முடிஞ்சுது. அது முடிஞ்சது. பிறகு அடுத்ததாக பார்த்தால் காயத்ரி மந்திரத்தை பற்றி சொன்னான் தானே. அதுல அந்த காயத்ரி மந்திரத்துல இருக்கிற வியாகிருதி, காயத்ரி மந்திரத்துக்குள்ள போகையில, மந்திரத்துக்கு முன்னாங்க இந்த ஓம் பூர் புவசுவ மக அந்த 4ஐயும் வச்சுக்கொண்டு 7க்கு போகையில அந்த 4ஐயும் வச்சு பூவண்டா என்ன, புவகண்டா என்ன, சுவகண்டா என்ன, மகண்டா என்ன, அந்த காயத்ரியின் இந்த வியாகிருதியை வச்சுக்கொண்டு காயத்ரி மந்திரம் என்றா எல்லாரும் சூரியன் என்று யோசிக்கிறது. இந்த சூரியன் இல்லை. என்ன சொல்லுவார்கள், அண்ணலா கருத வேண்டாண்டு இருக்கல்லோ. இந்த சூரியன் அவருக்கு அங்கால சிவசூரியன், அவருடைய வியாகிருதியை பார்த்தவண்டா அது இந்த லோகம் அந்த லோகம்
என்ன பாதம் இரண்டும் பிளவில் பாதாளம் ஏழினுக்கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லுறந்து நின்ற தொன்மை என்ற மாதிரி அந்த வியாகிருதி என்றது அங்க பூலோக பூர்லோக சூர்லோக மகலோகன்னு அங்க மேல கீழே எல்லாம் வியாபித்திருக்கிற அந்த சூரியனுக்கு வியாகிருதியை வச்சே போறது. அது காயத்ரி என்ற ஒரு பாஷனை பார்த்து நாங்கள் அந்த விதமா பார்த்து நாங்கள். மற்றது அடுத்ததாக பார்த்தது சுவபகவ எல்லாத்தையும் பார்த்து அது முடிஞ்சது. அது கூட பார்த்துனாங்க. இன்றைக்கு ஓம்காரத்தை பார்க்க போறோம். காயத்ரியில வேற இடங்கள்லயும் வரும். ஓம்காரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை பிரணவோபாசனம். உபாசனை என்றா தெரியும், வழிபாடு. இங்க பிரணவங்கிற ஓம்காரத்தை பற்றி சொல்லி இன்னைக்கு பார்க்க. அப்ப பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் இங்கே இது இருக்குது அங்கே நாங்கள் மெடிக்கல் டாக்டர்ஸ் இருக்கைகளில் இஎன்டியில் போய் ஒரு 2 கிழமை ஒரு மாதம் செய்து கண் காது மூக்க பெட்டி இதை பற்றி படித்து அறிஞ்சு கொண்டு வர்றது, ஐ அப்பாயின்மெண்ட் செய்து அதை அறிஞ்சு கொண்டு வர்றது. பிறகு அப்படி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்கும். ருமட்டாலஜிக்கு இருக்கும், அதே மாதிரி சர்ஜரிக்கு, அப்படி ஒவ்வொன்றிலையும் போய் படித்து வர மாதிரி இங்கேயும் இந்த மாணவர்கள் ஒவ்வொரு குருகுலங்கள் ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் படித்து வந்த ஒவ்வொரு வித்தைகளை இங்க வந்து திருப்பி சொல்ல தொகுக்கிறார்கள். அப்படித்தான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தைத்திரிய உபனிஷத்து. அடுத்ததாக பிரணவோபாசனம். இதை படிங்க பாப்போம். ஓமிதி பிரஹ்ம ஓமிதி தக்னம் சர்வம் ஓமிதி தனுக்ருதி ஹஸ்மவா அப்யோச் ராவயேத் யாச் ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓகம் சோமிதி சஸ்ராணி சகம்ஸ்தை ஓமிதி ஜர்வுகு பிரத்திகரம் பிரதிக்ராதி ஓமிதி பிரஹ்மண பிரவஷன்யாக பிரஹ்மோபனாப்னி பிரஹ்மைவோபாப்னோதி. ஓம் ஓம்காரமே சகலமும் என்று சொல்லுவார். ஓம் என்பது நிறைய வடிவங்கள் இருக்குது. அது பாவம் இல்லை. ஓம் இதி பிரம்ம. இதி என்றது திஸ். ஓமே இந்த பிரம்மம். தத் என்றது அது. இது என்றது இது. ஓம்காரமே இந்த பிரம்மம். ஓம் இதி சர்வம். ஓம்காரமே இந்த எல்லாமாயும் இருக்குது. ஓம் இத்யேத தனுக்ருதி ஹஸ்மவா அப்யோச்ராவஜேஜாத்ராவயந்தி. இது எங்கட யாழ்ப்பாண தமிழருக்கென்று சொல்லப்பட்டது. கேளுங்கோ. சொல்லுறார்கள், ஓம் என்ற இதுவே ஆகட்டும். ஓம் என்ற ஆகட்டும் என்றதுக்கும் சொல்றேன் தானே. அதுக்கும் ஓ கேள் என்று கூவி சொன்னால் கேட்கிறேன் என்பதற்கும், இங்க கேளப்பான் ஓம் என்று சொல்லுவோம் தானே, கேட்கிறேன் என்பதற்கும் அறிகுறியாக இல்லது பிரசித்தம். பாருங்க, வேதத்துல இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லை, ஹிந்தியிலேயும் இல்லை. ஆனா யாழ்ப்பாண தமிழ்ல இருக்கு பாருங்க. எங்கட வேதத்துல நாங்க தான் ஓம் என்று சொல்றது. சிவகுமார் சொல்ல, சிவகுமார் இதுவரைக்கா போய் அந்த செய்தி விடும் இல்லையா? பாத்தீங்களா, அந்த விளக்கொண்டுக்கு காசனு புத்துடன் அதை ஒரு அனுப்பி விடுவோம்னா சிவகுமார் ஓம் என்று வேற ஆகட்டும். சிவகுமார் இதை கேளு முறுக்கா. ஓம் ஓம். இது இங்க இருக்கு பாருங்க. ஓம் இத்யேத தனுக்ருதி ஹஸ்மவா அப்யோச்ராவஜேஜாத்ராவயந்தி. ஓம் என்ற இதுவே ஆகட்டும் என்பதற்கும், ஓ கேளென்று கூவிச் சொன்னால் கேட்கிறாய் என்பது கேட்கிறேன் என்பதற்கும் அறிகுறியாக இல்லது பிரசித்தம். ராட்சா வஜந்தி. வதந்தி என்றா எல்லா இடமும் பரவி இருக்கிறது. இது வஜந்தி என்று சொல்லுகிறது. எல்லா இடமும் பிரசித்தமா இருக்குது. இப்ப யாழ்ப்பாணத்துல மட்டும் இருக்கு பாருங்க. தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிற ஒரு கருத்து இன்றைக்கு உபனிஷதம் பிறந்த இடத்துல இல்லை, அந்த வடதேசத்தில் இல்லை, தென்னாட்டில் இல்லை, மலையாளத்துல இல்லை, யாழ்ப்பாணத்துல இருக்குது. இந்த இது அந்த வேத தொடர்பு அப்படியே வந்திருக்கு. ஓம். இந்த ஓம் என்பது
இந்த இதைத்தான் சொல்லுறதுன்றதுக்கு இன்னொரு பாட்டும் இருந்தது. பார்த்து சொல்றேன். அதில் இதை பார்த்துட்டு பார்ப்பேன். அப்புறம் இதில் மாறி முதல்ல இதை பார்ப்பேன். அடுத்தது ஓம் இதி சாமானி காயந்தி. ஓம் என்று தொடங்கியே சாம கானம் செய்கின்றனர். இந்த வேதம் தொடங்கியக்குள்ள எல்லாம் ஹரி ஓம் என்று சொல்றது அது இடையில வந்தது. ஓம் என்று சொல்லித்தான் தொடங்குறது. கந்த புராணத்திலேயே வந்துட்டு தானே. பிரம்மாவை கூப்பிட்டு கேட்பேன், நீர் யார்? பிரம்மா. என்ன செய்கிறீர்? படைப்பு தொழில் செய்கிறேன். என்ன தெரியும் உமக்கு? வேதங்கள் எல்லாம் தெரியும். சொல்லும் வேதத்தை ஓம் நரத்தம் என்ன கருத்து என்று முருகன் கேட்டார் என்று வரும். அங்க ஹரி ஓம் என்று சொல்லல. அது ஹரியோம் பிறகு வந்தது. அது 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 ரெண்டு விஷயம். அதுல ஹரியோம் வந்ததுல சொல்வார்கள் என்று கேட்டால், இந்த சிவபிராமணர்கள் கிரியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆகமங்களை முதன்மையாக வைத்ததால வேதங்களை படிக்கிறதுக்கு வேதங்களை முக்கியமாக வைத்தது முழுக்க ரௌத்த பிராமணர்கள் என்றால் அத்வைதிகள். அவரிடம் வேதம் படிக்கிறது போய் அவர்கள் சொல்லிக் கொடுக்க அவர்கள் ஹரியோம் என்று சொல்லி கொடுத்து அப்படியே வந்துட்டுதுன்னு சொல்லுவார். இப்போ அது திருப்பி இல்லையென்று சொல்லி கொண்டு வருகிறது. அது வேற விஷயம். அப்ப ஓம் என்பது சாமகானி. ஓம் இது சாமானி காயந்தி. ஓம் சோமிதி சத்ராணி சகும் சந்தி. ஓ சோமிதி என்றா ஓம் சோம் என்று தொடங்கி. சோமண்டா என்ன? ஓம் சோமண்டா சோகம், நான் அதுவாக இருக்கிறேன். ஓம் சோம் என்று தொடங்கி சஸ்திர மந்திரங்களை, சஸ்திர மந்திரம் என்றது ருக்வேதத்தில் இருக்கிற மந்திரம், ரிக்வேதம் சொல்லுகிறார்கள். அதுதான் ஓ சோம் அங்க இருக்குது. ஓ சோமிதி சஸ்திராணி சகும் சந்தி. ஓம் சோம் என்று சொல்லி சஸ்திர மந்திரங்களை சொல்லுகிறார்கள். சாமகானம் சொல்லைக்கு ஓம் தான், ரிக்வேதம் சொல்லைக்கு நாம் தான். அடுத்தது ஓம் இஜத். ஓம் ஓம் இஜத் வர்யு. ஜத்து இட் போடுறார் பாருங்க. 3 2 இத் என்பது அழுத்தி வருவாங்க. அப்ப ஓம் என்று அத்வர்ஜு எனும் மறுமொழியை தெரிவிக்கிறார். அது அத்வர்ஜம் என்றா பிரதி. ஒரு ஆளுக்கு மறுமொழி சொல்லேக்க ஓம் என்று சொல்றான். அதைத்தான் நீங்க திருப்பியும் சொல்றான். அது ஓம் இத் ஜத் வர்யு. ஜத் வர்யு அத்வர்ஜு என்றா மறுமொழி பிரதி திருப்பி சொல்றது. அப்ப திருப்பி சொல்லிக்கல ஓம் என்று சொல்றான். ஓம் நீங்க சொல்றது சரிதான், ஓம் நீங்க சொல்றது போல அப்படி சொல்றது இருக்குல்ல, அதற்கு. அடுத்தது என்ன வந்திருக்கு? பிரதிகரம். பிரதிகரம் பிரதிக்ருணாதி. பிரதிகரம் என்றதா இதுதான் வருகிறது. ஓம் என்றே பிரதிகரம் அத்வர்யு. பிரதிகரம் என்னும் மறுமொழியை ஹோதாவு. ஹோதாண்டா கேட்கிறவர். இந்த வர்ற இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு கேள்வி ஒரு இது வருகுதுண்டா அதுக்கு ஓம் என்று தான் அதுக்கு மறுமொழியை சொல்றார். மறுமொழி சொல்றது அத்வர்யு மறுமொழி சொல்றது. ஹோதா என்ன மறுமொழியை தெரிவிக்கிறார். ஓம் என்ன? ஓம் யத்வர்யு பிரதிகரம் பிரதிகரணாதி பிரதிக்ருணாதி. அடுத்தது என்ன வருது? ஓம் இது பிரம்மா. ஓம் இது பிரம்மா. பிரம்மா பிரசௌதி. ஓம் என்றே பிரம்மா அனுமதியை தெரிவிக்கிறார். சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு ஓம் தான். ஓம் இது பிரம்மா பிரசௌதி. ஓம் என்றே பிரம்மா அனுமதியை தெரிவிக்கிறார். ஓமித் அக்னிஹோத்திரம் அனுஜானாதி. ஓம் என்றே அக்னிஹோத்திரத்துக்கு அனுமதி கொடுக்கிறார். அனுஜை அனுஜை என்று இருக்குது. அனுஜை அனுஜைண்டா என்று கேட்டா அனுமதி எடுக்கிறது. சொல்லுவார்கள் கோயில் எல்லாம் போயிட்டு எசமான் அனுஜை என்று சொல்றது. கும்பாபிஷேகம் நடக்கிறேன்டா இது நடக்கிறேன்டா என்ன நடக்கிறேன்டாலும் அந்த கோயில் எசமானிட்ட போய் அனுஜை எடுக்கிறது. இறைவனிட்டு அனுஜை எடுக்கிறோன்றக்கு எசமானிட்டு ஐயர் வந்து கொடுத்து அனுஜை எடுக்கிறதா. அனுஜைண்டா சம்மதம் எடுக்கிறது. அங்கே சம்மதங்கள்லேயே ஓம் தான். பாத்தீங்களா? இது யாழ்ப்பாண தமிழுக்கு ஒரு திருப்பி சொல்லணும். நாங்க எவ்வளவு பெருமையா இருக்கு. ஓமண்டது இவ்வளவு பொருள் இருக்க. ஓமண்டதுக்கு எத்தனையோ பொருள் நாங்க சொல்லி போட்டோம். ஐயோ ஆ ஊகம் பிரம்மம் சக்தி அது இதென்று கணக்க சொல்லியாச்சு. இது யாழ்ப்பாண தமிழ்ல ஓமண்டு சொல்றதுக்கு இவ்வளவு இங்க ஜாயத்ரி சொன்னா சொல்லு. ஓமண்டுதான் பிரம்மா அனுமதியை தெரிவிக்கிறார். ஓமண்டுதான் அக்னிஹோத்திரத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஓமித் அக்னிஹோத்திரம் அனுஜானாதி.
ஓமிதி பிரம்மா பிரசௌதி, அது போட்டுட்டோம். ஓமித் அக்னிஹோத்ர மணிஜாதி ஓமிதி பிரம்மண பிரபக்ஷயன் நாக பிரம்மோ பாப்னாவானீதி. ஓம் என்று சொல்லித்தான் பிரபக்ஷயன் என்றா நியூ ஸ்டூடெண்ட், நியூ ஸ்டூடெண்ட் புதுக்க வந்த பிரவேசித்த, பிரவேசம் என்றா தொடங்குறது என்ன, பிரவேச தீட்சைண்டா தொடக்க தீட்சை தானே. அதே மாதிரி இங்க வந்து பிரபக்ஷயன் என்றா புதுக்க வாரது, புதுக்க வார ஸ்டூடெண்ட்டுக்கு நாக பிரம்மோபாப்னவானீதி. அந்த பிராமணன் வந்து ஓம் என்று சொல்லித்தான் அவருக்கு பாடம் தொடக்கிறார். பாருங்க, ஒரு வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பிராமணன் ஓம் என்று சொல்லித்தான் பாடம் தொடக்கிறார். ஓம் இது பிரம்மண பிராப்மண பிரபக்ஷயன் நாக பிரம்மோபாப்னவானீதி. என்று ஆரம்பி. அப்ப அதுக்கு பிரம்மைவோ பாப்னோதி, அவனும் பிரம்மத்தை அடைகிறான். இப்படி சொல்லி தொடங்குறதால ஓம் என்று தொடங்கினால அவனும் அதே அடைகிறான். பிரம் ஐவோ பாப்னோதி ஆப்னோதி, ஆப்னோதி என்ற அடைதல் முந்திய முருக்கா வந்தாங்க. ஆப்னோதி என்னத்தை அடைகிறார்? பிரம்மைவோ ஆப்னோதி, பிரம்மத்தை அடைகிறான். இதுதான் இந்த இதில் சொல்ல, இது ஓம்காரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஓமுக்கு எத்தனையோ விளக்கங்கள் பார்த்து நான் இதை ஒரு நாளுமே பார்க்கல. எங்களுக்கு அந்த சிவஞான சித்தியார் எழுதிக்கே வந்து ஓமண்டா ஆவு முக்கல பிரணவம், ஆவு மா பிந்து நாத ஐங்கல பிரணவம், 12 கல பிரணவம், 16 கல பிரணவம் என்று அக்கு வர அணிவரா சொல்லி போட்டு பார்த்தா யாழ்ப்பாணத்தார் சொல்ற ஓமா வந்து தைத்திய சொல்லி இருக்கு. ஓமண்டு தான் மரமலை சொல்லுறார், ஓமண்டு தான் அனுமதி கொடுக்கிறார், கேளண்டு கேட்க ஓமண்டு சொல்லித்தான் கேட்கிறார். வேதங்களை சாமகானம் தொடங்கிக்கு ஓமண்டு தான் தொடங்குறார். ருத்ர சஸ்திர மந்திரம் சொல்லிக்கு ஓமண்டு தான் தொடங்குறார். ஓமண்டு சொல்லித்தான் சம்மதம் கொடுக்கிறார். ஓமண்டு சொன்னங்கித்தான் அக்னிஹோத்திரத்துக்கு அனுமதி கொடுக்கிறார். ஓமண்டு சொல்லித்தான் புதுக்க வார மாணவனுக்கு பாடம் தொடங்குறார். அதை கேட்கிற மாணவனும் இந்த ஓமுக்குள்ளால பிரம்மத்தை அடைகிறார். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த மரபில இல்லாத ஆக்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன ஐயா, சில நேரம் 100-200 வருஷத்துக்கு முதல்ல இவங்க படிச்சுட்டு நாங்க ஓம் சொல்லுவோம்னு அப்படி இருந்திருக்குமா ஐயா? இல்ல ஓம்ன்றது முந்தி தமிழ்நாட்டு எல்லாம் இருந்திருக்குது. ஓம் சொல்றதுதான் இருந்திருக்கு. சம்மதத்துக்கு ஓம் சொல்றது வேறொரு இடத்துல இங்க ஒரு பாட்டுல எடுத்து வச்சிருக்கணும். அது சொல்றேன் பிறகு வரேன். இதுலதான் இங்க எடுத்து வச்சு நான் கீழே பார்ப்பேன். எங்கேயோ இப்பதான் எடுத்தேன். 2-3 நாளைக்கு முதலுக்குள்ள எடுத்ததுக்குள்ளதான் வந்தது. இதுக்குள்ள தேர்தான் வந்ததுண்டா வந்துடும். Somewhere I found it, I couldn't find it. இந்த ஓமண்டு தான் அந்த சம்மதத்துக்கு ஓமண்டு சொல்றதுன்றது அந்த இடத்தை
I couldn't find it. That's okay. பார்ப்போம் இன்னொன்று இதில் வரும். இது தைத்திரிய உபனிஷத்தினுடைய ஓம்காரத்தை பற்றி சொல்ற பிரணவ இதை பற்றி சொல்ற ஒரு இது. நானும் இது இப்படி இருக்குமென்று பார்க்கல, அது நல்ல வடிவாக சொல்லியிருக்கு. ஓம் என்பது சம்மதம் கொடுக்கறதுக்கும் ஓம் தான், நான் நீ சொல்லிக்க கேட்கிறேன்ன்றதுக்கும் ஓம் தான், அனுமதி கொடுக்கறதுக்கும் ஓம் தான், அனுஜை என்றது யசமான அனுமதி கொடுக்கறதுக்கும் அதுதான், மற்றது அக்னிஹோத்திரத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அதுதான், வேதம் ஓதுறதுக்கு சாம வேதம் ருக்வேதம் எல்லாம் ஓதுறதுக்கு உதவும் அதுதான், மாணவன் வந்து படிப்பு தொடங்கிக்க முதலாவது ஓம் அதுதான். ஓம் என்று சொல்லி அவன் இந்த பிரம்மத்தை அடைகிறான் என்று இதுல அடுத்த இது சொல்லி இருக்கு. இதுக்கு அடுத்ததா வாரது வந்து அடுத்தது நல்லாத்தான் இருக்குது. நாங்கள் அடுத்த முறை பார்ப்போமே என்னதுல இப்படி ஒவ்வொரு வழிவகைகளாக சொல்லிக் கொண்டு வருகிறது. புதுசு புதுசா சொல்லி தாருங்க. புதுசு புதுசா நானும் பார்க்கிறேன் உங்களோட சேர்ந்து. அது தைத்திரிய உபனிஷத்துன்றது இப்பதான் விளங்குது. அப்படியே நிறைய எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து தொகுத்து வச்சிருக்குது. அந்த எடிட்டோரியல் நல்லா இருக்காயா? அந்த புறாக்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல தானியங்களை சாப்பிட்டு வந்து அது புத்தகத்துல இல்ல, அது பார்த்து பிடிச்சு சொன்னது அப்படித்தான் இருந்திருக்க வேணும். இந்த தைத்திரிய உபனிஷத புஸ்தகம் என்னட்ட இருக்கிறது. கிட்டத்தட்ட 1979-80 நான் வேண்டி இருக்கிறேன் இந்த புத்தகம். எனக்கு கிட்டத்தட்ட 16-17 வயசா இருக்க வேண்டி இருக்கிறேன். அப்ப சமஸ்கிருதம் படிச்சு கொண்டிருந்ததால அந்த 2 கிரந்த எழுத்திலே மற்ற எழுத்திலே முன்னுக்கு பேர் எழுதி இருக்கிறேன். இது நான் கொழும்புக்கு போன முதல் ட்ரிப். நான் சொன்னேன் ஒரு நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்டுக்கு அப்ளை பண்ணி ஏ லெவல் படிச்சு கொண்டிருக்க இன்டர்வியூக்கு போனது. முதல் ட்ரிப்பில் ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் இந்த புஸ்தகம் வேண்டினது. அப்ப அதுல எங்கேயோ எல்லா புத்தகமும் கையில இருக்கையில் இது எங்கேயோ தப்பி பிழைச்சு அப்படியே வந்துட்டு இந்த புஸ்தகம். அதுக்கு முதல் இந்த புஸ்தகம் வேண்டதுக்கு ரீசன் என்னுடைய பாட்டி, அப்பாண்டி அம்மா. அவ ராமகிருஷ்ண மிஷன் உபநிடதங்கள்ல இந்த உபநிடதங்கள் எல்லாம் வச்சிருந்தவ. சாந்தோக்கிய உபநிடதம், பிருகதாரண அதெல்லாம் இந்த அண்ணாண்ட உரை தமிழ்ல இருந்தது. அவகிட்ட இரவல் வேண்டி பார்த்துருக்குறேன். அவ வேலை கவனம் புத்தகங்கள்ல இரவல் தந்தா திருப்பி திருப்பி கலைச்சு கேட்டு வேண்டி போடுவாள் வச்சிருந்தவ. அப்ப கொஞ்சம் வாசித்து அறிமுகம் இருந்தது. அவ வந்த உடனே இது ராமகிருஷ்ண மிஷன் தெரியும் தானே, வல்லவத்தில் நின்று என்னுடைய கொண்டோட்ட அண்ணா வீட்டில தான் போய் நின்றதப்ப இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து 2 இடத்துக்கு போனது ஞாபகம். ஒன்று கொழும்பு ஜூ பார்த்தது. ஒரு நாளும் ஜூ பார்க்கல அது வரைக்கும். பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாரும் வந்து சொல்லுவார்கள் ஜூ பார்த்தது, சிங்கம் பார்த்தது, புலி பார்த்ததுன்னு ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்பதான் முதல் ஜூ பார்த்தது. 2வது ராமகிருஷ்ணனுக்கு போய் அங்க கணக்க புஸ்தகமா ஒரு அலைமாரி திறந்து விட்டார்கள். அதுக்குள்ளதான் அந்த விற்கிற புத்தகங்கள். அதுல 2-3 புத்தகம் எடுத்து, அப்ப காசும் கணக்க இருக்காதானே வேண்ட. அப்ப இது ஒன்று வேண்டின. நான் இன்னொன்று வேண்டான் மகா நாராயண உபனிஷத் அது வச்சிருக்கிறேன். அது 2 தான் அப்ப இருந்தது. நினைக்கிறேன் 2-3 புத்தகம் அது இருக்கு. அப்ப வேண்டி வாசிச்ச ஞாபகம். அப்ப 1-2 தான் நான் வாசிச்சிருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் உள்ளுக்கு போய் பார்த்தது கிடையாது. ஐயா, இப்ப எங்கட அப்பா பாட்டா காலத்துல எல்லாம் யாருமே புத்தகம் எல்லாம் வாங்க. இப்ப நான் வந்ததுக்கு பிறகுதான் ஐயா தேவார புத்தகம் எல்லாம் வாங்கி படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கு. எங்கட பிள்ளைங்கள் அதிர்ஷ்டசாலிகள். நாங்க இல்லாத பொதுவா உபனிஷத் பெருசா யாழ்ப்பாணத்தை மரபில பெருசா வாசிக்கிறது இல்ல. பெருசா ஆக்கள் உபநிடதம் படிக்கிறதுன்றது பெருசா நாங்கள் பார்த்தது கேட்டது கிடையாது. அதுவே கந்த புராணம் படிப்பார்கள். மற்றது அதுதான் மெயின். கந்த புராணம் தான் பார்த்திருக்கிறோம். பிறகு தேவாரம் திருமுறை படிக்கிறது ஆக கந்த புராணம் படிக்காத நாட்கள்ல, அதாவது கோயில்ல பாலஸ்தாபனம் செய்திருந்தா புராண படிப்பு நடக்காது. அந்த நாள்ல மட்டும் திருமுறையை படிக்கிறது. அப்பதான் நான் முதல் திருமுறை படிப்பு கேட்கிறேன் கோயில்ல. அந்த மட்டும்
மற்றது திருவாசக முற்றோதல் எல்லாம் அப்ப எல்லாம் ஒரு தரம் செய்கிறது இல்லை. ஆக திருவம்பா காலத்துல திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி படிப்பார்கள். திருவம்பா காலத்துல திருவாசகம் தான் படிக்க வேண்டும் என்ற நியதியும் இருந்தது. இப்ப முற்றோதல் மரபையும் கண்ணால நாங்கள் வளரும் பொழுது காணையில திருமுறை ஓதல் என்ற அந்த மரபையும் அப்படி பார்க்க இப்ப திருமுறை பண்ணு திருமுறை ஓதுதல் திருவாசக முற்றோதல் எல்லாம் நல்லா வந்திருக்குது. உபநிடதம் என்றதை அம்மா வேதங்கள் வடமொழியில இருக்குத்தானே, அந்த வேதங்கள்ல நிறைய சொல்லி இருக்கு. ஒரு பகுதி எங்களை தேவாரங்கள் மாதிரி துதிப்பாடல்கள், கடவுளை ஓசையொலியலாமானாய் நீயே உலகு கொருவனாய் நின்றாய் நீ என்ற மாதிரி அதுலேயும் இருக்கும் நிறைய தோத்திரங்கள் துதிப்பாடல்கள் உண்டு. ரெண்டாவது கர்மகாண்டம் என்று சொல்றது, அந்த அக்னி ஹோமம் செய்யறதுக்கு யாகம் செய்யறதுக்குரிய மந்திரங்கள் இருக்கும், வழிமுறைகள் மந்திரங்கள் அதுல இருக்கு. இவ்வளவும் கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல எங்களோட மெய்கண்ட சாத்திரங்கள் மாதிரி இறைவன் யார், நான் எங்கே இருந்து வந்தேன், இந்த உயிர் எங்கே இருந்து வந்தது, எங்க போகுது, இறைவனை அடைகிறதுக்கு என்னென்ன வழி, இப்படியான விஷயங்களை கதைக்கிற விஷயங்களை உபநிடதம் இருக்குது. இது வேதத்தினுடைய ஒரு ஒரு இதானே கடைசியா தேவையானது. அப்ப இதை சொல்வார்கள் ஞான காண்டம், வேதத்தினுடைய முடிந்த முடிவு வேதாந்தம் என்று சொல்லுவார்கள். இப்படி கொஞ்சம் உபநிடதங்கள் இருக்கு. அதில் ஒரு 108 உபநிடதங்கள் இருக்கண்டு இப்ப தொகுத்து வச்சிருக்கிறார். அது பிற்காலத்துல தொகுக்கப்பட்டது 108. அதுல கணக்க பின்னுக்கு எழுதப்பட்ட உபநிடதங்கள். ஆனா ஆதி காலமே இருந்து வருகிற உபநிடதங்கள்ல முக்கியமா சைவர்களுக்கு கொஞ்சம் உபநிடதம் இருக்குது. அதுல எங்களுக்கு ஒரு 10-12 உபநிடதம் முக்கியம். வேதாந்தத்துல தச உபநிடதம் 10 உபநிடதம் முக்கியம் என்று சொல்லி சங்கராச்சாரியர் அந்த 10க்கும் உரை எழுதி இருக்கிறார். அதுக்கு எங்களுக்கு சைவத்துக்கு அந்த 10லையும் சிலதுகள் நாங்களுக்கு கூடுதலா வரும். பெரும்பாலும் அப்ப உபநிடதம் வேதங்கள் தான், சமஸ்கிருத வேதத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த உபநிடதங்கள். அது இந்த இதை பற்றி சொல்லும். அப்ப இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது தைத்திரிய உபநிடதம். தைத்திரிய உபநிடதத்துல அவையில ஒவ்வொரு விதமான உத்திகள் என்ற டெக்னிக் என்று சொல்லுவோமே, எப்படி கடவுளை அடையலாம்ன்றதுக்கு ஒரு டெக்னிக். இப்ப இன்றைக்கு பார்த்த டெக்னிக் ஓம். இந்த ஓம் என்ற வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மூலம்ன்றதுக்கு வேலை சிம்பிளா ஓம்ன்றதுதான் நான் கேட்கிறேன்றதுக்கும் ஓம் தான், விளங்கிட்டுதுன்றதுக்கும் ஓம் தான், மறுமலை சொல்றதுக்கும் ஓம் தான், சம்மதம் தெரிவிக்கிறதுக்கும் ஓம் தான், ஒரு பெரிய விஷயத்தை தொடங்குறதுக்கு அனுஜை அல்லது அனுமதி கொடுக்கறதுக்கும் ஓம் தான், வேதம் சாமவேதம் வேண்டான்னா ரிக்வேதம் வேண்டான்னா ஜசு வேதம் தொடங்கிக்கே ஓம் தான், ஒரு புதிய மாணவன் வந்தா படிப்பு தொடங்கிக்கே ஓம் தான், அக்னி அந்த மாணவன் படிச்சு அதனூடாக இறைவனையே அடைகின்றான் என்று எல்லாவற்றுக்கும் ஓம் தான் காரணம் என்று சொல்லியிருக்கு. இதுக்கு முதல் காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற அந்த பூர்புவஸ்வ மகா அந்த 4 பற்றி இதுக்கு முதல் பார்த்தினாங்க. இப்ப சைவத்தை சொல்றது நாங்கள் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம். இந்த ஞானத்துல ஆண்டத்துல இருக்கிற அந்த வேதாந்தத்தின் பொருளை வேதாந்த சொல்லுவார்கள். அந்த சிவஞான சித்தியார்ல அது வரும். இந்த மறைபொருளை தீதில் மறைபொருள், இந்த மறைபொருளை வேதத்தினுடைய மறைந்திருக்கிற இந்த பொருள்களை குற்றம் இல்லாமல் வெளித்து விளக்குவதுதான் அந்த ஆகமங்கள் என்று சொல்லும். வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாம் சொல்லியாச்சு. ஓமன்று சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. இதை எங்களை போல ஆக்கள், சாதாரணமான ஆக்கள் எப்படி இது எல்லாத்தையும் எடுக்கிறது என்றால் அதுக்குத்தான் எங்கட கோயில்கள் வழிபாடுகள் கிரியைகள் எல்லாம் இருக்குது. மக்கள் மயப்படுத்துறேன் இருக்கല്ലോ. இதெல்லாம் வேதாந்தத்தில் இருக்கண்டா. இதை யார கொஞ்சம் அக்கறை உள்ள இப்படி 10 பேர் 4 பேர் சேர்ந்து படிப்போம், அதில் 4 பேர் சிந்திப்போம், ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். இதை பாமர மக்கள் எல்லாம் என்ன செய்யறது? கடலுக்கு போறாக்கள், மீன் பிடிக்கிறாக்கள், வேலைக்கு போறாக்கள், உத்தியோகம் பார்க்கிறாக்கள், வீட்டில் இருக்கிறாக்கள், சின்ன பிள்ளைகள், வியாதிப்பட்டவர், வயசான அவையெல்லாம் என்ன செய்யறது? எல்லாருக்கும் பொதுவாக மக்கள் மயப்படுத்தப்பட்டனது தான் சைவம். இதையே அடிப்படையா வச்சு எங்களுக்கு பூசை, கிரியை, கோயில் வழிபாடு எல்லாம் வந்திருக்கு.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரகர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா ஹரஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா ஹரஹர நம பார்வதீபதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். ஐயா இன்றைக்கு பரணி தீபம்னு சொல்லி 5 தீபம் ஏத்துனா நல்லன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்று வர தீபம் ஏத்துறது எப்பவும் நல்ல, ஒவ்வொரு நாளும் தீபம் ஏத்துறோம் தானே சுவாமிக்கு. நம சிவாய். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி நன்றி ஐயா நன்றி. வியாழக்கிழமை நாங்கள் சந்திப்போம். நீ என்ன ஓம் ஐயா. சிவ சிவ